இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 34 அதிகாரம் 8 சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அம்பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தரையே உன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடியினால் நீங்கள் பாக்கியவான்களாயிருக்கிறீர்கள், நீங்கள் பாக்கியவதிகளாயிருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேகம் இருக்கலாம், அநேகரை தெரிந்திருக்கலாம். ஆனால் இவைகளை எல்லாம் கடந்து இவர்களின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தரையே உன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடியினால் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். கர்த்தரை இதோ நல்லவர் என்பதை எப்படி ருசிக்க வேண்டும்? உன்னிடத்திலே ஒரு விலை உயர்ந்த இனிப்பு உன்னிடத்தில் இருக்குமே, ஆனால் அவைகளை நீ வைத்து பார்த்து கொண்டே இருந்தால் அதை ருசிக்க முடியாது, அதன் சுவையை நீ உணர முடியாது. இதோ அதேபோல் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் இருக்கிறார். அவரை நீ பார்த்து கொண்டே இல்லாதபடி அவரை உட்கொள்ளும்படியாய் அவரை உட்கொண்டு அவரோடு கூட இணையும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செயல்படும் பொழுது நீ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க முடியும். அவர் எவ்வளவு மகிமையுள்ளவர், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நீ ருசித்து ரசித்து அவரில் ஓடி அவரில் வாழ முடியும். அப்பொழுது கர்த்தர் உன் நம்பிக்கையாக கொள்ள முடியும். கர்த்தர் உன்னை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடினால் அவர் உன் நம்பிக்கையை வீண் போக விட மாட்டார். கர்த்தர் நிச்சயமாக உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துகிற தேவன். நீ எண்ணாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் உனக்கு அறிவித்து உன்னை உயர்த்துவார். ஆமென்.